நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டெடி லேமினார் ஃப்ளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டெடி லேமினார் ஃப்ளோல பிரஷர் கிரேடியன்ட் ஃபார்முலா என்ன? 32 into mu into v divided by pi d square. வெறும் d ஸ்கொயர். அப்ப velocity equal to q by a ன்னு போட்டோம்னா q by pi d ஸ்கொயர் பெருக்குனா 32 mu q by pi d power 4 வரும். அதே diameter equal 2 times of radius போட்டோம்னா 2 into mu into q divided by pi into r power 4. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா dp by dx நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா என்ன தெரியும்? dp by dx is proportional to 1 by r power 4 தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ என்ன இதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா when radius is reduced to 2 times அப்படின்றாங்க. ரேடியஸ் வந்து ஆரா இருந்தது r by 2 மாத்தினா என்ன அப்படின்றாங்க. ஆரா இருந்தது r by 2 மாத்தினா பிரஷர் கிரேடியன்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்றாங்க. பிரஷர் கிரேடியன்ட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r power 4. இது 2 மடங்கு ரெடியூஸ் பண்ணா இது 16 மடங்கு அதிகமாகும். எப்படி ஆகும்னா இப்ப r power 4ன்றது 2 power of 4 2 power of 4 equal to 16 அப்படின்னா இது 2 மடங்கு ரெடியூஸ் பண்ணா 16 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது நேரடியாவே போட்டுடலாம். இல்ல பிரஷர் கிரேடியன்ட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r power 4, கிரேடியன்ட் 1 வந்து r power 4 னா கிரேடியன்ட் 2 வந்து r by 2 power 4 அப்படி 1 by r by 2 power 4 னா இந்த 2 மேல போய்டும். 2 மேல போய்ட்டா 16 by r power 4 ரெண்டுத்தையும் ரேஷியோ எடுத்து r power 4 கேன்சல் ஆயிடும். அப்ப 16 வந்துரும். சோ பிரஷர் கிரேடியன்ட் இஸ் இன்க்ரீஸ் பை 16 டைம்ஸ். என்ன புரிஞ்சது இந்த கேள்வியில? சார் இதுல வந்து இது வந்து ஸ்டெடி லேமினார் ஃப்ளோ இது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தனே பிரஷர் கிரேடியன்ட்டோட ஃபார்முலா வந்து 2 into mu into q divided by pi into r power 4. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா dp by dx வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r power 4. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்ன சொல்றது கொடுத்துட்டாங்க. இந்த ரேடியஸ் வந்து 2 டைம்ஸ் வந்து கம்மியா இருந்தா ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து எவ்வளவு மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டுத்துக்கும் வந்து ரேஷியோ இது போட்டு பார்த்துருக்கோம். ஸோ 16 வந்துருச்சு நமக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், இது ரெடியூஸ் ஆனா அது இன்க்ரீஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்கணும். இது 2 மடங்கு ரெடியூஸ் ஆனா இந்த பேராமீட்டர் எத்தனை மடங்கு பவர் 4 இருக்கோ இது 2 power of 4 இன்க்ரீஸ் ஆகும். இந்த பேராமீட்டரோட பவர் தான் நமக்கு முக்கியம். இப்போ r ஸ்கொயர் இருந்தா 2 power ஸ்கொயர் 4 வரும். அந்த மாதிரி இப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் நம்ம என்ன புரியுதல் அப்படின்னா இது ரெடியூஸ் ஆனா அது இன்க்ரீஸ் ஆகும் புரிதல். எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகுன்றது இந்த ஃபேக்டர் பவர் ஃபேக்டர் வச்சு நம்ம முடிவு பண்ணணும். ஸோ இன்னைக்கு ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து ரேடியஸை 2 மடங்கு குறைச்சனா ப்ரெஷர் கிரேடியன்ட் 16 மடங்கு அதிகமாகும்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு பிலாலுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சார்.